பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அலுவலகங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், வழிகாட்டு முறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்களுக்கு சுமார் 25,000 கோடி ரூபாய் கடன் வழங்கிய மத்திய அரசுக்கு பிஜேபி தேசிய தலைவர் பாராட்டு. சீனாவுடனான கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் உறவு சுமூகமாக உள்ளது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் நரவானே தகவல். தமிழகத்தில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு தேவைக்கேற்ப ஊக்கச் சலுகைகள் வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 1989 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் 1487 பேர் பாதிப்பு. 54.84% பேர் குணமடைந்தனர். மாநில சுகாதாரத்துறை. விரிவான செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் அலுவலகங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வழிகாட்டும் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் அலுவலகங்களில் நோய் அறிகுறி இல்லாத முகக்கவசம் அணிந்த அலுவலர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அலுவலக நுழைவாயில் பகுதிகளில் கிருமிநாசினி, வெப்ப சோதனை ஆகியவை அவசியம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் அலுவலர்கள், வருகையாளர்கள் ஆகியோருக்கு தனித்தனியே வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் சேரும் பகுதிகளில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவ்வப்போது கிருமிநாசினி மூலம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. பயன்படுத்தப்பட்ட முகக்கவசம், கையுறை ஆகியவற்றை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பதாகைகள், ஒலி காட்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகத்தில் உள்ள குளிர்சாதன கருவியின் அளவு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈரப்பதம் 40% முதல் 70% இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறையில் உள்ள காற்று வெளியேறும் வகையிலும் புதிய காற்றை சுவாசிக்கும் வகையிலும் வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வயதான மற்றும் கர்ப்பிணி பணியாளர்களை கடினமான வேலைகளில் ஈடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வோர் காலணிகளை தலங்களின் வாயிலிலோ உள்ளேயோ எடுத்துச் செல்லக்கூடாது என்றும் தங்கள் பொறுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சிலைகள் மற்றும் புனித நூல்களை தொடுவதற்கு அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. வணிக வளாகங்களில் பணியாளர்களுக்கு வெப்ப பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டு அரங்குகள் மற்றும் திரையரங்குகள் செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மாநில யூனியன் பிரதேச அரசுகளின் பணிகள் குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பை அடுத்து நாட்டில் 4 கட்டங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு தற்போது தளர்வுகளுடன் 5வது கட்ட ஊரடங்கு அமலில் உள்ளது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் கொரோனா வைரஸ் பரவல் மும்பை, தில்லி, சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே கொரோனா தடுப்பு தொடர்பாக 5 கட்டங்களாக காணொலி மூலம் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இந்த நிலையில் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதி மீண்டும் பிரதமர் முதலமைச்சர்களுடன் ஆலோசிக்க உள்ளார். 16ஆம் தேதி பஞ்சாப், அசாம், கேரளா, உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசிக்கிறார். தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களான மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, குஜராத் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வரும் 17ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் நிலவும் கொரோனா சூழ்நிலை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோருடன் விவாதிக்க உள்ளார். தில்லியில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்து விவாதிப்பதற்காக இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. அங்கு இதுவரை 36,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 1,200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர்.
இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுடன் இணைந்து தில்லி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோருடன் நாளை காலை 11 மணியளவில் அமைச்சர் அமித்ஷா கலந்து ஆலோசிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லி மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதிகள், மருத்துவ பரிசோதனை வசதிகள் இல்லை என்று எழுந்துள்ள குற்றச்சாட்டு அது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தில்லி மருத்துவமனைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை முறையாக கையாள்வதில்லை என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தெரிவித்திருந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கு மதிப்பளித்து உரிய வசதிகளை மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நார்வே வெளியுறவு அமைச்சர் எரிக்சன் சொரேடேவுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இதுகுறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சுகாதாரம், தடுப்பூசி, இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, ஆப்கானிஸ்தான் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து நார்வே வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, நார்வே இடையே விரைவில் நடைபெறவுள்ள கூட்டுக்குழு கூட்டத்தையும் தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் மூலம் 24,260 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சுயசார்பு இந்தியா திட்டம் அறிவிக்கப்பட்ட 14 நாட்களுக்குள் அவசர கடனுதவி திட்டம் வாயிலாக 5,46,000 குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஜே.பி. நட்டா குறிப்பிட்டுள்ளார். வேளாண் மின்னணு சந்தையின் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் 1,66 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாகவும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகள் வேளாண் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசு 10,000 வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் துறையில் புரட்சிகரமான சீர்திருத்தங்களை செய்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். சிறு விவசாயிகள் வேளாண் வர்த்தக கூட்டமைப்பு 1000 சந்தைகளை மின்னணு ஈனாம் இணையதளத்தில் இணைத்திருப்பதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கும் விவசாயிகள் அதிக லாபம் அடைவதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் தோமர் கூறினார். சீனாவுடனான எல்லைப் பகுதியில் சுமூகமான சூழ்நிலை நிலவுவதாக ராணுவ தலைமை தளபதி எம் நரவானே தெரிவித்துள்ளார். டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் நடைபெற்ற பயிற்சி முடித்த வீரர்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ராணுவ தலைமை தளபதி, பயிற்சி முகாமில் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். குடிமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பயிற்சி முடித்த ராணுவ வீரர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டில் தற்போது நிலவி வரும் கடினமான சூழ்நிலையில் அதை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவ வீரர்கள் தங்களது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். ராணுவ உயரதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கமாண்டர் நிலையிலான பேச்சுக்கள் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற பேச்சுக்கள் மூலம் இருதரப்பிலும் பல்வேறு முன்னேற்றங்கள் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையே நேபாள நாட்டுடனான உறவு சுமூகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். அந்நாட்டோடு புவியியல், கலாச்சாரம், வரலாறு மற்றும் ஆன்மீக தொடர்புகள் இந்தியாவுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த டேராடூன் ராணுவ அகாடமியில் 90 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 423 பேர் தங்கள் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கான போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை அனைத்து மாநில அரசுகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இரவு 9 முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நேரத்தில் அத்தியாவசியமற்ற பொருட்களின் போக்குவரத்தை கட்டுப்படுத்துமாறும், எனினும் அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பயணிகளுடன் செல்லும் பேருந்து போக்குவரத்திற்கும் தடையில்லை என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி எனது வாழ்க்கை எனது யோகா என்ற தலைப்பில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ள இணையதள யோகா போட்டிக்கான வீடியோ பதிவுகளை அனுப்புவதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை இதற்கான பதிவுகளை அனுப்பலாம் என்று ஆயுஷ் அமைச்சகம்
அமைச்சகம் கூறியுள்ளது. முன்னதாக வரும் 15ஆம் தேதிக்குள் இந்த போட்டிக்கு பதிவுகளை அனுப்ப வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் போட்டிக்கான வீடியோ காட்சிகளை தயாரித்து அனுப்ப கூடுதல் கால அவகாசம் அளிக்குமாறு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து இந்திய கலாச்சார ஆராய்ச்சி குழுமமும் இதற்கான போட்டியை நடத்த உள்ளது. கடந்த மாதம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் அனைத்து தரப்பினரும் இப்போட்டியில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்திருந்தார். போட்டியில் பங்கேற்பவர்கள் 3 நிமிடத்திற்கு காட்சி அமையும் வகையில் 3 யோகா பயிற்சி முறை பற்றிய காட்சியை குறும்படமாக தயாரித்தும் தங்களது வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை யோகா ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் குறிப்பிட வேண்டும். இந்த வீடியோ காட்சிகளை முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், மைகவ் இணையதளம் வாயிலாக மை லைஃப் மை யோகா ஹேஷ்டேக்குடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், 18 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், யோகா வல்லுநர்கள் பங்கேற்கும் வகையில் 3 பிரிவுகளாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கொரோனா பாதிப்பு காரணமாக வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை விமானம் மூலம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து 221 இந்தியர்களுடன் 2 விமானங்கள் புதுதில்லி மற்றும் பெங்களூருக்கு புறப்பட்டது. இதுகுறித்து அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 12 மணி நேரத்திற்குள் இந்தியாவிற்கு 2 விமானங்களை இயக்க ஒத்துழைத்த அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே பஹ்ரைனிலிருந்து 180 இந்தியர்கள் புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 1,65,375 பேர் இதுவரை அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் 7ஆம் தேதி முதற்கட்டமாகவும் 16ஆம் தேதி 2ஆம் கட்டமாகவும் வெளிநாட்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர். இம்மாதம் 11ஆம் தேதி தொடங்கிய 3வது கட்ட சேவை இம்மாத கடைசி வரை தொடரும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் அதிகாலை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மீர் பசார் அருகே தர்போரா நிபோரா இடத்தில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து குல்காம் காவல்துறையினர், ராணுவம் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் ஆகியோர் இணைந்து கூட்டாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாக காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். அப்போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்கியதில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சம்பவ இடத்தில் தீவிரவாதிகள் வைத்திருந்த ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்றின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரையில் 77,67,448 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 39,83,949 பேர் குணமடைந்துள்ளனர். 4,28,780 பேர் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 49.95% அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 21,17,049 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரையில் 1,16,831 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,42,006 உள்ளது. பிரேசில் நாட்டில் மொத்த பாதிப்பு 8,29,902 உள்ள நிலையில் 41,901 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 4,27,610 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 5,20,429 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,829 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,74,641 உள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 49.95% குணமடைந்துள்ளனர். நேற்று மேலும் 11,458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,08,993 அதிகரித்துள்ளது.
இதற்கிடையே 7135 பேர் குணமடைந்துள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக 1,54,330 பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 386 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை 8884 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,01,141 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3717 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 47,796 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 36,824 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1214 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 13,398 உள்ளது. குஜராத்தில் 22,527 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,415 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,493 உள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப் பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம். $5 ट्रिलियन इकोनॉमी। प्रधानमंत्री जी ने एक्शन लिया, डिमोनेटाइजेशन किया। கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம், விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம் காணத் தவறாதீர். செய்திகள் தொடர்கின்றன. புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பான ஆதரவை நல்கும் என்றும் அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப ஊக்கச் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். உலகம் எங்கும் உள்ள முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஈர்ப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் 15,128 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது கேட் ஸ்பீட், பாசில், நைக், அடிடாஸ், ஏஜி, மேட்டல் இங்க் ஆகிய முன்னணி நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலமைச்சர் நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் உள்ள பல்வேறு சாதகமான அம்சங்களை, சிறப்பான தொழில் சூழலையும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்யும் நிறுவனங்களில் தேவைகளுக்கு ஏற்ப ஊக்கச் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். சென்னையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பன்முக நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 81 நடமாடும் மருத்துவமனைகள் இயக்கப்படுகின்றன. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்களின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 2000 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த மருத்துவ வாகனங்கள் மூலம் வீடு வீடாக சென்று சோதனை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களையும் சேர்த்து 172 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று அதிகம் உள்ள மராட்டிய மாநிலத்தை விட தமிழகத்தில் தான் பரிசோதனை அதிகமாக மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு 2000 செவிலியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சென்னையில் கொரோனா சிகிச்சைக்காக படுக்கை வசதிகள் வேகமாக அதிகரிக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த 3 பேர் குணமடைந்துள்ளனர். செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, மருத்துவ உயரதிகாரிகள் உட்பட பலர் அவர்களை வாழ்த்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து வேலாயுதபுரத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை அமைச்சர் வழங்கினார். அப்பகுதியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை ஆய்வு செய்த அவர் அம்மா உணவகத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடன் தொகையை திரும்பச் செலுத்துமாறு மக்களை நிர்பந்திக்கும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நிதி நிறுவனங்கள் மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் பாண்டியராஜன் ஆய்வு செய்தார். அரசு சுகாதார மையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தண்டையார்பேட்டை மண்டலத்தில் சித்த மருத்துவத்திற்கான தனி வசதி ஏற்படுத்தப்பட இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். சமூக ஆர்வலர்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகம் உள்ள தெருக்களை ஆய்வு செய்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பகுதியில் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட 8 பேர் வெளியில் சுற்றியதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் பாண்டியராஜன் தற்போது அவர்கள் அரசு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மேலும் 1989 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 33 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42,687 அதிகரித்துள்ளது. மேலும் 30 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 397 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே மேலும் 1362 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 23,409 உயர்ந்துள்ளது. சென்னையில் 1487 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30,444 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் மேலும் 17,911 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 6,91,817 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 54.84% பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் நகராட்சியில் கொரோனா பாதிப்புக்கு உள்ளான நாராயண நகர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் ஆய்வு செய்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை பார்வையிட்ட ஆட்சியர் பொதுமக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டார். அரசு தெரிவிக்கும் அறிவுரைகளை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் ஆட்சியர் அன்புச்செல்வன் கேட்டுக்கொண்டார். வறண்ட நிலங்களில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக பண்ணைக்குட்டைகள் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 1,31,00,000 ரூபாய் மதிப்பில் 131 பண்ணைக்குட்டைகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 89 பண்ணைக்குட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தினால் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊர் விருதுநகர் மாவட்டம் மீசலூர். இந்த விவசாயத்துக்கு நாங்கள் 8 ஏக்கர் தோட்டமாக வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. இந்த பண்ணைக்கூட்டம் 1 லட்ச ரூபா நிதி கொடுத்தாங்க. இது போட்ட விட்டு கிணறு போரு நல்ல சப்பலை விவசாயத்துக்கு நல்லா பயன்படுது. இதுக்கு முன்னாடி போடாததுக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் சிரமப்பட்டோம். இப்போ நல்லா தண்ணி பாயுது. மழை நேரங்களில் நமக்கு பிரச்சனை இல்லை. இது நல்ல சப்பலை கொடுக்கும் போரும் கிணறும். விவசாயத்துக்கு எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி திட்டம் அரசு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீபெரும்புதூர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பழனிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சிகிச்சைக்காக அவர் நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பழனி முழுமையாக குணமடைந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பொதுப்பணியில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் முதன்முறையாக அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் உயர்ந்துள்ளது. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 463.63 பில்லியன் டாலர் அளவுக்கு இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இம்மாதம் 5ஆம் தேதியுடன் ஒரே வாரத்தில் 8.22 பில்லியன் டாலர் அதிகரித்து 501.70 பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது இதற்கு முந்தைய வாரத்தில் 3.44 பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்து 493.48 பில்லியன் டாலர் அளவாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகளை அனைத்து நாடுகளும் சமமாக பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்
உயிர்காக்கும் வகையில் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று தெரிவித்தார். அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் இதற்கான மருந்துகளை பதுக்குவதாக வந்த குற்றச்சாட்டு குறித்து கவலை தெரிவித்த அவர், இதன் மூலம் ஏழை நாடுகள் சிகிச்சை அளிக்க முடியாமல் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். உலகின் பல்வேறு நாட்டுத் தலைவர்கள் கொரோனா சிகிச்சைக்கான மருந்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறிய அவர், அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதற்காக அனைத்து நாடுகளின் தலைவர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அலுவலகங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் வழிகாட்டு முறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்களுக்கு சுமார் 25,000 கோடி ரூபாய் கடன் வழங்கிய மத்திய அரசுக்கு பிஜேபி தேசிய தலைவர் பாராட்டு. சீனாவுடனான கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் உறவு சுமூகமாக உள்ளது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் நரவானே தகவல். தமிழகத்தில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு தேவைக்கேற்ப ஊக்கச் சலுகைகள் வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 1989 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் 1487 பேர் பாதிப்பு. 54.84% பேர் குணமடைந்தனர். மாநில சுகாதாரத்துறை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.